எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான ஃபீ அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன். இன்றைக்கி நம்ம டேட்டா விஷுவலைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ள போகலாம். மாதிரி இன்றைக்கி நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி தான் பார்ட் 2 மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபார்மேட் வந்துட்டு ஸோ டிசைன் வந்துட்டு மூவ் சார்ட் அப்படின்னு இருக்கா, இது கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஒரு ஷீட்டை ஆட் பண்ணி அந்த ஷீட்டில் வெறும் சார்ட்டை மட்டும் ஆட் பண்ணலாமா, அதுதான் நியூ ஷீட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சார்ட் 2 அந்த ஷீட்டினோட நேம் சார்ட் 2. ஓகே, சார்ட் 1 வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த சார்ட் ஒரே ஷீட்டில் வந்துடும். ஓகே, வேறு எதுவுமே இருக்காது, வெறும் சார்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ திருப்பியும் இதை வந்து அங்கே மூவ் பண்ணுறது என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு டிசைனில் மூவ் சார்ட் கொடுத்துட்டு டு ஷீட் 1. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போது ரைட்டில் இருக்கா. ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது இங்கே செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைமரி ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம், ஒரு ப்ரைமரி வேர்ட்டிக்கலாக வச்சுக்கலாம். இப்போ ஆக்சிஸ் டைல்ஸில் ப்ரைமரி ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். ஆக்சிஸ் டைல் எங்கே வரணும், ஓகே ப்ரைமரி வேர்ட்டிக்கலாக வச்சுக்கலாம். ஆக்சிஸ் நான் இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆக்சிஸ்னு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ ஆக்சிஸ் வேணால் வச்சுட்டு ஹரிசாண்டலாக வச்சுட்டு ஐ கேன் கிவ் அ நேம் டு இட் மாடல். ஓகேவா, இப்போ கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி இந்த செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட் டைட்டில் என்ன கொடுக்கலாம், நான் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, லாபோ சார்ட் டைட்டில் வச்சு கொடுத்துக்கலாம். சென்டர் ரிலே அந்த மாதிரி ஏதாச்சும் எது வேணாம், சென்டர்லி ஓவர்லே அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். ஓகே, லைக் ஸ்டேட்டிங் மாடல் நேம் வெர்சஸ் எம்பிஜி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, டேட்டா லேபிள்ஸ் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு டேட்டா லேபிள்ஸ் வேணும் அப்படின்னா சென்டரில் கொடுத்துக்கலாம். அப்படி அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா லேபிள்ஸில் எண்டு, இன்சைட் பேஸு, இன்சைட் அவுட் சைட் எண்டு, டேட்டா கால் அவுட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை டேபிள் வேணும், இப்போதைக்கு டேபிள் எதுவுமே இல்லை, எனக்கு இந்த கிராஃபும் வேணும் அதே மாதிரி ஒரு டேபிளும் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டோன்னா கீழே டேபிள் வந்துடும். தெரியுதுங்களா, இந்த மாதிரி டேபிள்ஸும் வந்துடும், வேணுன்னா வச்சுக்கலாம். ஓகே, கிரிட் லைன்ஸ் எனக்கு வேணாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. லெஜெண்ட்ஸ் வேணும், இப்போ லெஜெண்ட்ஸ் ஆல்ரெடி ரைட்டில் இருந்துச்சு, கீழே கொண்டு வந்துக்கலாம். டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம் அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ட்ரெண்ட் லைன் வந்து செட் பண்ணிக்கலாம். லீனியராக வேணுமா, எக்ஸ்போனன்ஷியலாக வேணுமா, லீனியர் ஃபோர்காஸ்ட் வேணுமா, ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன், சிலிண்டர்ஸ்க்கா எம்பிஜி ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வர வேல்யூ வந்து இந்த இடத்துல வரும். ஓகே, இஸ் ஃபோர்காஸ்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன்ஸ் ஃபார் லீனியர் செட் பண்ணலாம், சிலிண்டர் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ட்ரெண்ட் லைன், லீனியர் ஃபார் சிலிண்டர். ஓகே, இப்போது இந்த மாதிரி நம்ம டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அது தேவையான மாதிரி மேனிப்புலேட்டும் பண்ணிக்கலாம் சார்ட்டை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி லேஅவுட்டில் இருக்குது. லேஅவுட் 2க்கு மாற்றிக்கலாம், லேஅவுட் 3 இந்த மாதிரி, லேஅவுட் 4, 5, 6 மாதிரி எக்கச்சக்க லேஅவுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணும், உங்களுக்கு எது தேவைப்படுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அக்கார்டிங்லி. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில லுக் அண்ட் ஃபீல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப. ஓகே, இப்போது ஃபார்மேட்டுக்கு வரும். ஃபார்மேட்டில் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, இந்த லென்த்து பிரெத்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, உள்ளக்க வேல்யூ செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். இதெல்லாம் டிசைன்ஸு ஓவரில். ஓகே, சார்ட் ஆச்சு வேணும்னா போட்டுக்கலாம். இது நம்ம எடுத்து சும்மா ஜஸ்ட் ஃபார் பாயிண்டிங் அவுட் திஸ் திங்ஸ் வந்து இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல பீக்காக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ this is how you will be changing your data accordingly. ஓகே, இப்போது இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் சார்ட்ஸ் பார்ப்போம். பேசிக்காக டிசைனில் சேஞ்ச் சார்ட் டைப் கொடுக்குறேன். இப்போ ரேடார் இருக்குது. ஓகே, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சார்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ரேடார் சார்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வால்வோ இங்கே இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது வந்து 0, இந்த சர்க்கிள் 0, நெக்ஸ்ட் சர்க்கிள் 15, நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து 20, நெக்ஸ்ட் சைக்கிள் 25, அப்புறம் 35, 40, 45. இப்போ வால்வோ இந்த வேல்யூ எங்கே இருக்குது, 35ல் இருக்குது. வால்வோ பிக்கப் எங்கே இருக்குது, பிக்கப்னிங் எங்கே இருக்குது, 44ல் இருக்குது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 45 கிட்ட வருது. ஸோ இது வந்து ஒரு ரேடார் சார்ட். இது இப்போ மேனிப்புலேட் பண்ணிக்கணும். சரிங்களா,
நெக்ஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா ட்ரீ மேப் கூட வைக்கலாம். நம்ம ட்ரீ மேப் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஓகே, சேம் ஃபார் வாட்டர் ஃபால் சார்ட். சேஞ்ச் ஆகும் அப்படியே, எங்கே டிக்ரீஸ் ஆகும் எங்கே இன்க்ரீஸ் ஆகும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்லாம் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வேல்யூஸ் எல்லாமே இந்த வாட்டர் ஃபால் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காம்போ சார்ட் செலக்ட் பண்ணலாம். நம்ம விஸ்கர் சார்ட், சரிங்களா. பிளாட் எங்கே போகுது, பிளாட் எங்கே இறங்குது, இதெல்லாமே பேசிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் சார்ட் நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான டேட்டா, அதே மாதிரி என்ன மாதிரி விஷயம் நம்ம சொல்ல வரோங்கிறத பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணுற சார்ட் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டேட்டா விஷுவலைசேஷன் எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், லுக் அண்ட் ஃபீல் எப்படிலாம் மாற்றலாம், இன்னும் கொஞ்சம் விஷுவலைசேஷன் பார்த்துட்டு நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸலில் முடிச்சுப்போம். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.